ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இபிஎஃப் ஊழியர்களுக்கு செம குட் நியூஸ், வெளியான அறிவிப்பு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இபிஎஃப்ஓ எனப்படும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மூலம் பணியாளர்களின் வருங்கால வைப்பு நிதி நிர்வகிக்கப்படுகிறது. அதன்படி மாதந்தோறும் பிஎஃப் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு இபிஎஃப் பெறும் ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. அனிருத் பிரசாத் என்பவர் மருத்துவ சிகிச்சை செலவுக்காக கோரிய தொகை அவருக்கு 3 நாட்களுக்குள் கிடைத்துள்ளது. அனிருத் பிரசாத் கடந்த மே 9 சிகிச்சைக்காக பணம் தேவைப்படுகிறது என இபிஎஃப்ஓவில் விண்ணப்பித்துள்ளார். அடுத்த 2 நாட்களில், அதாவது மே 11 அவர் கோரிய முன்பணம் ரூபாய் 92,143 அவரது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. இபிஎஃப்ஓவில் உள்ள ஆட்டோ கிளைம் வசதியால் அனிருத் கேட்ட பணம் விரைவாக கிடைத்துள்ளது. அதன்படி கல்வி, திருமணம் மற்றும் வீடு வாங்குவதற்காக முன்பணம் கோரினால் தானாகவே அந்த பணம் விடுவிக்கப்படும். நடப்பாண்டில் இந்த வசதியை 2.25 கோடி பேர் பயன்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இபிஎஃப்ஓ மே 6 நாடு முழுவதும் இந்த சேவையை தொடங்கியது. இதுவரை 13,011 பேருக்கு 45.95 கோடி ரூபாய் விரைவாக விடுவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டில் இபிஎஃப்ஓ 4.45 கோடி கோரிக்கைகளை செட்டில் செய்துள்ளது. அதில் 2.84 கோடி கோரிக்கைகள் முன்பணம் வேண்டி விண்ணப்பிக்கப்பட்டவை. 89.52 லட்சம் முறை ஆட்டோ மோட் மூலம் பணம் விடுவிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ கிளைம் முறையின் கீழ் விடுவிக்கப்படும் தொகையின் வரம்பு ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இது இபிஎஃப்ஓ உறுப்பினர்களாக உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு பயனளிக்கிறது. இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில் தொழிலாளர்களின் விண்ணப்பங்கள் தகவல் தொழில்நுட்ப அமைப்பு மூலம் தகவல்கள் சரிபார்க்கப்பட்டு தானாகவே பணம் விடுவிக்க ஒப்புதல் வழங்கப்படும். பணத்தை செட்டில் செய்ய ஆகும் காலமும் 10 நாட்களில் இருந்து 3 முதல் 4 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.